ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னோட கனிவான வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் டு மணிஸ் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் கார்லிக் பட்டர் சால்மன் மீன் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 to 5 பல் பூண்டை எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு பட்டர், பிறகு கொஞ்சம் பிளாக் பெப்பர், உப்பு தேவையான அளவு. இது கூட நான் இன்னைக்கு ஒரு 125 கிராம் சால்மன் மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சால்மன் மீன் மேலே கொஞ்சம் உப்பை நல்லா தூவி விட்டுக்கலாம். பிறகு பெப்பரையும் அதே போல் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் பெப்பரையும் சால்ட்டையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ண பிறகு கையால் நல்லா கொஞ்சம் தடவி விட்டுருங்க. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ அடுப்பில் ஒரு பேனை எடுத்து வைக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு தேவையான அளவு பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் நல்லா உருகி வந்த பிறகு நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மேரினேட் பண்ண சாலமன் மீனை இந்த பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு சைடு மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடு மீனும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ மீனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இந்த பட்டரில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இருக்க இந்த பூண்டையும் பட்டரையும் எடுத்து சால்மன் மீன் மேலே கொஞ்சம் போட்டு விடுங்க. இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுனாக்கா ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மூவ் பண்ணிடலாம். இப்போ கார்லிக் பட்டர் சால்மன் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சத்தான உணவை உட்கொள்வோம், நோய்வற்ற வாழ்வை வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம்.